கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் முதல் அவினாசி வரை 36 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை அமைப்பதற்காக 1400க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. 250 கோடி ரூபாய் மதிப்பில் மாநில நெடுஞ்சாலைத்துறை மேற்கொள்ளும் சாலை பணிக்கான பழமையான பல பெரிய மரங்கள் அறுவை இயந்திரங்கள் மூலம் அகற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வெட்டப்படும் மரங்களுக்கு பதிலாக 10 மடங்கு மரங்கள் நட்டு பராமரிக்க வேண்டும் என்ற விதி இருப்பினும் அது நடைமுறைப்படுத்தப்படுவது இல்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த காலகட்டத்தில் விரிவாக்கம் பண்ணுங்கிறது மிகவும் இன்றியமையாது. ஆனால் ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டுறாங்க. வெட்டுறப்போ கோர்ட் உத்தரவு என்ன சொல்லியிருக்கு, ஒரு மரத்தை வெட்டினா 10 மரத்தை நட்டோம்னு சொல்லியிருக்குது. ஆனால் கடந்த காலத்தில் மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் ரோடு விரிவாக்கம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் இதே மாதிரி தான் மரம் நட்டினேன்னு சொன்னாங்க. எந்த மரமும் ரோட்டில் காணோம். இந்த ரோட்லேயும் அதே தவறு செஞ்சிடக்கூடாது. மரம் வெட்டுற வேகத்தை மரம் நடுறதுலேயும் நெடுஞ்சாலைத்துறை பார்த்துக்கணும்.